எல்லாம் இழந்தாச்சு, இனிமேல் துணிமணிகள் எதற்கு? குடும்பத்துடன் காரில் எரிந்து உயிரிழந்த ரஃபீக் உண்மை சம்பவம். சென்னையில் இருந்து தொடங்கி நெல்லை வரை சென்ற ஒரு குடும்பத்தின் வாழ்க்கை. ஒரு காலத்தில் சந்தோஷமாக இருந்த குடும்பம் கடைசியில் காருக்குள் எரிந்த நிலையில் கிடந்தது. இது சாதாரண விபத்தா அல்லது கடன் சுமை உடைந்த ஒரு குடும்பத்தின் கடைசி முடிவா? இந்த உருக்கமான சம்பவம் தான் சென்னை குன்றத்தூரை சேர்ந்த ரஃபீக் குடும்பத்தின் கதை. சென்னை குன்றத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் ரஃபீக். அவருக்கு மனைவி, ஒரு மகன், ஒரு மகள். சாதாரணமாக இருந்தாலும் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக இருந்தது. ஆனால் சில நேரங்களில் வாழ்க்கையில் விதி விளையாட ஆரம்பித்தால் ஒரு குடும்பத்தின் நிலை முழுவதும் மாறிவிடும். ரஃபீக் குடும்பத்தின் வாழ்க்கையிலும் அப்படித்தான் நடந்தது. திடீரென கடன் பிரச்சனைகள் அவர்களை சுற்றி வளைக்க ஆரம்பித்தது. கடனாளிகளின் அழுத்தம் நாளுக்கு நாள் அதிகரித்தது. அந்த அழுத்தத்தை சமாளிக்க முடியாமல் ரஃபீக் ஒரு பெரிய முடிவெடுத்தார். தான் வசித்த சொந்த வீட்டையே விற்று அந்த பணத்தால் கடன்களை அடைத்தார். ஆனால் வீட்டை விற்ற பிறகு அவர்களுக்கு நிலையான வாழ்க்கையே இல்லாமல் போய்விட்டது. அதன் பிறகு ரஃபீக் தனது மனைவி மற்றும் குழந்தைகளுடன் ஒரு காரில் தான் வாழ ஆரம்பித்தார். கிட்டத்தட்ட 2 மாதங்களாக அவர்கள் ஒரே இடத்தில் இல்லாமல் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடம் நாடோடிகளாக சுற்றித் திரிந்துள்ளனர். ஒரு காலத்தில் வீடு இருந்த குடும்பம் இப்போது காரை வீடாக்கி விட்டது. கடந்த 2 நாட்களுக்கு முன்பு ரஃபீக் தனது குடும்பத்துடன் நெல்லை மாவட்டத்தில் உள்ள ஆற்றங்கரை பள்ளிவாசலில் தங்கி இருந்தார். அந்த இரவு ரஃபீக் மற்றும் அவரது மனைவி தங்கள் வாழ்க்கையை நினைத்து பார்த்திருக்கலாம். அப்போது இருவரும் ஒரு உருக்கமான முடிவை எடுத்துள்ளனர். எல்லாம் இழந்தாச்சு, இனிமேல் இந்த துணிமணிகள் எதற்கு என்று பேசிக்கொண்டு தாங்கள் வைத்திருந்த உடைகள் அனைத்தையும் அங்கிருந்த ஏழைகளுக்கு தானமாக கொடுத்துள்ளனர். அதன் பிறகு ரஃபீக், அவரது மனைவி, மகன், மகள் அனைவரும் மீண்டும் அந்த காரில் பயணம் தொடங்கினர். ஆனால் அவர்கள் சென்றது 5 அல்லது 6 கிலோமீட்டர் வரைதான். அடுத்த நாள் காலை ஒரு இடத்தில் கார் முழுவதும் எரிந்த நிலையில் இருந்தது. அதற்குள் ரஃபீக் குடும்பம் 4வரும் எரிந்த நிலையில் பிணமாக கிடந்தனர். இந்த காட்சியை பார்த்தவர்கள் அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். இது ஒரு விபத்தா அல்லது கடன் சுமையால் உடைந்த ஒரு குடும்பத்தின் கடைசி முடிவா, அல்லது இதற்கு பின்னால் வேறு ஏதாவது மர்மம் இருக்கிறதா? இந்த கேள்விகளுக்கு பதில் போலீசாரின் விசாரணையில்தான் தெரியவரும். இந்த சம்பவம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள்.